Welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the third unit analysis of LTI continuous time systemல இருந்து objective type question. So already ஒரு 2 videos இந்த யூனிட்க்கு போட்டுட்டோம். Okay, so this is the third video. So இதுல வந்து நம்ம in terms of impulse response so எப்படி ஒரு system வந்து causal-ஆ non causal-ஆ இல்ல அப்படின்னா impulse response கொடுத்தாங்க அப்படின்னா how to calculate transfer function. ஓகே தென் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தா எப்படி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல இந்த நேம் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட கம்ப்ளீட் லெக்சர் வீடியோஸ் அவைலபிள் ஒரு 164 வீடியோஸ் அவைலபிள் ஓகே ஸோ 5 யூனிட்ஸோட லெக்சர் வீடியோஸ் டாபிக் வைஸ் கம்ப்ளீட் வீடியோஸ் இருக்கு ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணிக்கோம் டாபிக் வைஸ் ஓகே ஸோ அதை பார்த்துக்கோங்க தென் இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் அண்ட் ஆன்சர் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தெர் இஸ் அனதர் ஒன் பிளேலிஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல தமிழ்ல வீடியோ அவைலபிள் தென் இங்கிலீஷ்ல நீங்க வாட்ச் பண்ணோம் அப்படின்னா the சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல the சேம் வீடியோ அவைலபிள் இன் இங்கிலீஷ் ஓகே ஸோ இதோட லிங்க் ஃபுல்லாவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த காசல் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் வித் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் should satisfy the dash equation ஓகே ஸோ நம்ம வந்து படிச்சோம் ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சிஸ்டம் வந்து காசலா நான் காசலா கால்குலேட் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டேபிளா அன்ஸ்டேபிள் சிஸ்டமா அப்படிங்கிறத பண்ணலாம் சிஸ்டமோட அவுட்புட் கால்குலேட் பண்ணலாம் எல்லாமே நம்ம பண்ணலாம் தட் இஸ் அ வெரி மெயின் யூஸ் ஆஃப் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒரு சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் எந்த சிஸ்டமுக்கு எ காசல் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ஓகே ஒரு சிஸ்டம் காசல் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா அதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த 4 கண்டிஷன்ல எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் த ஆன்சர் that is the impulse response h of t equal to 0 for t less than 0 அதாவது நெகட்டிவ் டைம் ஓகே ஃபார் t less than 0னா நெகட்டிவ் டைமுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா that system is said to be the causal system okay then the next one a causal systems are dash anticipative non-anticipative for certain cases anticipative for certain cases anticipative and non-anticipative. A causal systems are non-anticipative. ஏன்னா they can generate the output before the input is applied. Okay, they cannot generate output. Causal systemங்கிறது நம்ம இன்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவுட்புட் வரும். Okay, so input இல்லாம நமக்கு அவுட்புட் வந்து அங்க வரவே வராது. So that's why the impulse response is 0 for negative values of time அதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொல்லிக்கோம் ஒரு காசல் சிஸ்டம் அப்படின்னா அதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் 0 எப்போ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் டைமுக்கு 0வா இருக்கும் அப்படின்னு மீனிங் ஓகே ஸோ த காசல் சிஸ்டம்ஸ் ஆர் நான் ஆன்டிசிபேட்டிவ் தென் த நெக்ஸ்ட் ஒன் இப்போ நமக்கு ஒரு சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் உள்ள கரஸ்பாண்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு காசலா நான் காசலா அப்படிங்கறத செக் பண்ணணும் ஓகே check whether the following system with impulse response given is causal or not okay இப்போ h of t equal to e power minus at u of t okay இது வந்து ஒரு impulse response இப்போ இந்த impulse response நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு செக் பண்ணோம் இப்போ என்ன கண்டிஷன் ஒரு சிஸ்டம் வந்து causal system அப்படின்னா the impulse response value is 0 for t less than 0 அதாவது நெகட்டிவ் டைமுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் 0வா இருந்தா அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து காசல் இதுதான் நமக்கு கண்டிஷன் ஓகே இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க h of t equal to e power minus at u of t இது என்னது இட்ஸ் அ எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷனோட u of t யூனிட் ஸ்டெப் சிக்னல் மல்டிப்ளை ஆனாலே இந்த டோட்டல் வேல்யூ வந்து ஒன்லி நமக்கு பாசிட்டிவ் டைம் மட்டும்தான் அவைலபிள் ஓகே இப்போ இந்த e power minus at u of t க்கு கரஸ்பாண்டிங் கிராஃப் இதுதான் for the time t equal to 0 to infinity தான் இந்த exponentially decaying function அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்மளோட h of t the impulse response h of t is only available for the positive time for the negative time there is no value கரெக்ட்டா அப்ப இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் causal system ஓகே இதான் ஸ்டேட்மெண்ட் அப்ப நமக்கு டிஃபால்ட்டா
நமக்கு h of t ல இந்த ஃபங்க்ஷனோட u of t மல்டிப்ளை ஆயிருந்தாலே நமக்கு அது என்ன சிஸ்டம் காசல். ஏன்னா u of t மல்டிப்ளை ஆயிருந்தாலே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒன்லி பாசிட்டிவ் டைம்ல தான் அவைலபிள். ஓகே. Then the next one, check whether the following system with impulse response is causal. அதே மாதிரி ப்ராப்ளம் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா h of t equal to e power minus a modulus t. ஓகே, இப்போ இந்த e power minus a modulus t நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த modulus tங்கிறத பாசிட்டிவ் டைம்ல ஒரு சிக்னலை ஆக்ட் பண்ணும், நெகட்டிவ் டைம்ல ஒரு சிக்னலை ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த டீக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் e power minus at. இப்போ டீக்கு பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ்ங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு இந்த சிக்னலை வந்து நம்ம u of t ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, தென் பிளஸ் இப்போ டீக்கு நெகட்டிவ், அப்போ டீக்கு நெகட்டிவ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ மைனஸ் டி இ பவர் பிளஸ் ஏடியா மாறிடும். ஸோ இ பவர் ஏடி இது வந்து நெகட்டிவ் டைம், அப்போ நெகட்டிவ் டைமை நம்ம இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம யூ ஆஃப் மைனஸ் டியால மல்டிப்ளை பண்ணோம். ஸோ த அடிஷன் ஆஃப் e power minus at u of t plus e power at u of minus t இந்த ரெண்டு சிக்னலும் சேர்ந்தது தான் e power minus a modulus t. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டபுள் சைடட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். இப்போ இந்த e power at u of t வந்து இது ஓகே ரைட் சைடட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல், e power at u of minus tங்கிறது இந்த சிக்னல். So the combined both this double-sided exponential signal da we are calling it as a e power minus a modulus t. Okay. இப்போ இது வந்து இந்த impulse response அப்போ for positive time and negative time ரெண்டுலயுமே impulse response available. அப்போ இது என்ன system? It's a non-causal. Okay, நம்ம condition satisfy ஆகல. Impulse response ஜீரோவா இருக்கணும், இந்த நெகட்டிவ் டைமுக்கு ஜீரோவா இருந்தாதான் causal. ஆனா இது இல்ல, so it's a non-causal. Okay, then the next question அதே மாதிரி h of t equal to e power minus at u of t minus 1. இப்போ இது வந்து காசலா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ இங்க u of t இருக்கிற பிளேஸ்ல u of t minus 1 இருக்கு. u of t minus 1 என்னது? u of t minus 1ங்கிறது அந்த சிக்னல் வந்து t equal to 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து u of t minus 1. இப்போ இந்த u of t minus 1 நம்ம e power minus at ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் 1க்கு அப்புறமா தான் நமக்கு இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் இப்படி கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த வேவ் ஃபார்ம் பாருங்க. அப்ப இந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கு? தட் இஸ் பாசிட்டிவ் டைம்ல தான் இந்த h of t impulse response available. So for the negative time the impulse response is 0. So the system is said to be causal. Correct? Then similarly h of t equal to e power at u of minus t minus 1. ஸோ மைனஸ் டி மைனஸ் ஒன்னுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் டைம்ல இருக்கிற வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனோட யூ ஆஃப் டி மல்டிப்ளை ஆயிருந்துச்சு அப்படின்னா அது காசல், அது வந்து பாசிட்டிவ் டைம்ல தான் அவைலபிள். யூ ஆஃப் மைனஸ் டி வந்துச்சுன்னா நெகட்டிவ் டியூரேஷன்ல, அதனால அது நான் காசல். அது மாதிரி யூ ஆஃப் டி மைனஸ் ஒன்னுனா அது யூ ஆஃப் டியே ஒரு 1 செகண்ட் டி மைனஸ் 1 டி மைனஸ் 2 டி மைனஸ் 3 இது எல்லாமே வந்துச்சுனாலும் நமக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் அ காசல் தான். இதே இது யூ ஆஃப் மைனஸ் டி மைனஸ் 1 இது வந்து இந்த சிக்னல் நமக்கு நெகட்டிவ் டைம்ல தான் அவைலபிளா இருக்கும், அதனால இது நான் காசல் சிக்னல். ஓகே, நான் காசல் சிஸ்டம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் h of t equal to e power at u of t plus 1. ஓகே, இப்ப t minus 1 பார்த்தோம், u of t minus 1 t minus 2 இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து ரைட் சைடு ஷிஃப்டட் சிக்னல். ஓகே, இதே வந்து நமக்கு u of t plus 1 t plus 2 இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்னன்னா இதுதான் u of t plus 1, அதாவது மைனஸ் 1ல இருந்து நம்மளோட யூனிட் ஸ்டெப் சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், இதுதான் u of t minus 1. இப்ப இந்த u of t minus 1ஓட e power at நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, எக்ஸ்பொனென்ஷியலி க்ரோயிங். அப்ப இந்த சிக்னல் வந்து எங்க இருந்து இருக்கு? நெகட்டிவ் டைம்லயும் அவைலபிள். ஓகே, அப்ப that signal is said to be the non causal. So u of t plus 1 t plus 2 t plus 3 இது எல்லாமே வந்தா non causal. u of minus t வந்தா non causal. u of minus t minus 1 வந்துச்சுனாலும் அது non causal. Okay, then the next question, the LTI CT system is said to be stable if its impulse response is dash. Okay, இப்போ நம்ம causal பத்தி நம்ம 7 problems பார்த்தோம். ஒரு சிஸ்டம் வந்து causal இருக்கணும்னா அதோட impulse response 0வா இருக்கணும் for a negative value of time.
அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னா அதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்? இட்ஸ் அப்சல்யூட்லி இன்டகிரபிள் ஆர் அப்சல்யூட்லி சம்மபிள். அப்சல்யூட்லி இன்டகிரபிள். அதாவது இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் -∞ to ∞ h of t dt. அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இந்த இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் லெஸ் தென் இன்ஃபினிட்டி வந்துச்சு அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். ஓகே, இந்த அப்சல்யூட்லி சம்மபிள் எப்ப வரும் அப்படின்னா LTI டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமுக்கு the impulse response is absolutely summable. அது நம்ம 5th யூனிட்ல பார்க்கலாம். Then next, the LTI CT system is said to be stable if the impulse response satisfies condition. Okay, இந்த கண்டிஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க பாருங்க. The first one, h of t equal to 0 for t less than 0. இது வந்து காசலுக்கான கண்டிஷன். கரெக்டா? காசலுக்கான கண்டிஷன். இது கிடையாது. Integration -∞ to ∞ h of tau d tau is less than infinity. Okay, this is the condition. நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஒரு ஃபைனைட்டா வரணும். ஓகே, லெஸ் தென் இன்ஃபினிட்டினா ஃபைனைட் வந்துச்சுன்னா தட் சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். ஓகே, அடுத்து வந்து த ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்னா என்ன? ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வென் டேஷ். ஓகே, இப்ப யூனிட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னா பார்த்தோம். ஒரு சிஸ்டமுக்கு நம்ம யூனிட் இம்பல்ஸ் இன்புட் டெல் ஆஃப் டியை இன்புட்டா கொடுக்கும் போது வர அவுட்புட்டுக்கு பேரு தான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். கரெக்டா? அதே மாதிரி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இன்புட் வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஒரு சிஸ்டமுக்கு யூனிட் ஸ்டெப் சிக்னல் இன்புட்டா கொடுக்கும் போது வர அவுட்புட்டுக்கு பேரு தான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். So step response is defined as the response of the system when the input is applied unit impulse, input is applied unit step. இதுதான் செகண்ட் தான் ஆன்சர். ஓகே, இம்பல்ஸ் கொடுக்கும்போது வர அவுட்புட்டுக்கு பேரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டெப் சிக்னல் கொடுக்கும்போது வர அவுட்புட்டுக்கு பேரு தான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். ஓகே, then the next question is the system h of t equal to e power minus t u of t ஸ்டேபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்? இப்ப ஸ்டேபிளா இல்லையா நம்ம செக் பண்றதுக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணோம். ஓகே, நம்மளோட h of t இன்டகிரேட் பண்ணணும் ஓவர் த இன்டர்வல் -∞ to ∞. அந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் ஃபைனைட்டா வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள். ஓகே, அப்ப ஹியர் யூ ஜஸ்ட் இன்டகிரேட். ஸோ இன்டகிரேஷன் -∞ to ∞. வாட் இஸ் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்? e power minus t into u of t dt. இப்ப இங்க வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் e power minus t யோட u of t மல்டிப்ளை இருக்கு. அப்ப u of t மல்டிப்ளை ஆனால என்ன மீனிங்? இன்டகிரேஷனோட லிமிட்டை நம்ம 0 to ∞ மாத்திடலாம். ஓகே, அப்ப e power minus t இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? e power minus t divided by -1. அப்ப with the limit 0 to ∞. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஸோ e power minus ∞ 0 minus of e power 0 1. So by -1. So -1 divided by -1 plus 1. So 1ங்கிறது என்னது? less than infinity. கரெக்டா? So the system is absolutely integrable. So இது வந்து stable system தான். Yes. Okay. Then is the system e power minus 3t u of t minus 2 stable இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான். இப்ப நம்மளோட கொடுத்திருக்க சிக்னல் இந்த h of t இன்டகிரேட் பண்ணோம். அப்ப இன்டகிரேஷன் -∞ to ∞ e power minus 3t u of t minus 2 into dt. இப்போ ஒரு ஃபங்க்ஷனோட u of t minus 2 மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா என்ன மீனிங்? u of t minus 2 என்னது? the time t equal to 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த சிக்னலோட ஆம்பிளிட்யூட் 1. ஓகே, அப்ப நம்ம இந்த இன்டகிரேஷனோட லிமிட்டை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிடலாம்? 2 to ∞. இப்போ u of t னா நம்ம என்ன பண்ணோம்? இன்டகிரேஷனோட லிமிட்டை 0 to ∞ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஏன்னா u of t வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே வந்து u of t minus 2 அப்படின்னா அந்த சிக்னல் டைம் 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு ஆம்பிளிட்யூட் வந்து 0. ஸோ தட்ஸ் வை இன்டகிரேஷனோட லிமிட்டை வந்து நம்ம 2 to ∞ அப்படின்னு நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ e power minus 3t dt. ஸோ e power minus 3t நம்ம இன்டகிரேட் பண்ணா e power minus 3t divided by -3 with the limit 2 to ∞. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டின்னு போடும்போது e power minus ∞ 0. Then minus of e power minus 3 into 2 6 divided by -3. Okay, so நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைனைட் ஆன்சர். ஓகே, so the system is said to be stable system. கரெக்டா? so இந்த சிஸ்டமும் நமக்கு என்னது? ஸ்டேபிள் தான். ஸ்டேபிள் இஸ் த ஆன்சர்.
ஸோ இதே மாதிரி தான் நீங்க எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்ம சிஸ்டம் வந்து காசலா நான் காசலா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம சிஸ்டமை வந்து காசலா நான் காசலா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அப்புறம் இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை வச்சு நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நெகட்டிவ் டைம்ல இல்லாம இருந்துச்சுன்னா அது காசல். ஓகே, ஸோ இது ஒரு திங். இன்னொன்று வந்து நம்ம போல்ஸ் வச்சுன்னு சொல்லலாம். ஓகே, நிறைய வேஸ் இருக்கு. இப்போ இது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, செக் வெதர் த காசல் சிஸ்டம் வித் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஸ்டேபிளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அதே தான். அப்போ இந்த ஹெச் ஆஃப் எஸ்ல இருந்து இன்வர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஹெச் ஆஃப் டி கிடைக்கும். அப்போ இந்த ஹெச் ஆஃப் டி வந்து அப்சல்யூட்லி இன்டகிரபிளா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டேபிள், அதர்வைஸ் இட்ஸ் அ அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஃபைண்ட் த ஹெச் ஆஃப் டி. ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் தட் இஸ் 1/s + 1. 1/s + 1ங்கிறது எந்த சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும், e⁻t u of t. ஓகே, நம்ம வந்து அங்க படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா நீங்க படிக்கணும் அப்படின்னா லெக்சர் வீடியோஸ்ல அவைலபிளா இருக்கு. e⁻at u of t இந்த சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 1/s + a. இப்போ இங்க a இருக்க இடத்துல 1 இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா e⁻t u of t. ஸோ the inverse Laplace transform of இந்த h of s 1/s + 1ஓட ஆன்சர் வந்து e⁻t u of t. ஓகே, அப்போ ஒன்ஸ் இந்த h of t ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த h of t நம்ம என்ன பண்ணோம்? இன்டகிரேட் பண்ணோம். அப்ப இன்டகிரேஷன் -∞ to ∞ e⁻t u of t dt. இப்போ இங்க u of t மல்டிப்ளை இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்டகிரேஷனோட லிமிட் 0 to ∞ ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, தென் இன்டகிரேட் பண்ணி நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா the answer is 1. ஓகே, அப்போ 1ங்கிறது என்ன? ஃபைனைட் ஆன்சர் தான். ஸோ the given system with the transfer function 1/s + 1 வந்து என்ன சிஸ்டம்? ஸ்டேபிள். கரெக்டா? ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ எய்தர் h of t வச்சும் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of s கொடுத்தும் கேட்கறதுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, then the next one, the impulse response of the system is given as this. Determine the transfer function. So இது ரிவர்ஸ். இங்க வந்து impulse response கொடுத்திருக்காங்க. The transfer function என்னது? Capital H of s. So capital H of s na it is a Laplace transform of impulse response. Okay, impulse response small h of t க்கு Laplace transform எடுத்தோம் அப்படின்னா வர ஆன்சர் தான் transfer function. So இந்த transfer function கண்டுபிடிக்கணும். Okay, அப்ப here you see h of t equal to del of t plus e⁻3t u of t plus 2 into e⁻t u of t. இப்ப நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னலுக்குலாம் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும். இப்ப del of t இம்பல்ஸ் சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1. ஓகே, del of t ஓட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் வந்து 1. அதே மாதிரி e⁻3t அதாவது ஜெனரலா e⁻at u of t எக்ஸ்போனென்ஷியலி டீகேயிங் சிக்னலோட லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 1/s + a. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம லெக்சர் வீடியோஸ்ல ஒவ்வொரு சிக்னலுக்கும் செகண்ட் யூனிட்ல சால்வ் பண்ணிக்கோம். ஓகே, அப்ப இங்க ஒவ்வொரு சிக்னலுக்கும் தனித்தனியா நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ del of t க்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா 1. ஓகே, then e⁻3t u of t க்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/s + 3. then 2 into e⁻t u of t. அப்ப 2 அப்படியே வச்சுக்கணும். e⁻t க்கு எடுத்தோம்னா 1/s + 1. இந்த h of t க்கு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும்? கேபிட்டல் h of s. ஓகே, தென் இதுக்கு LCM எடுங்க. ஸோ LCM எடுத்தோம்னா this is the answer. So s² + 7s + 10 divided by s² + 4s + 3. So a is the answer. ஓகே, ஸோ இந்த மாதிரி h of t கொடுத்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. இதே h of s கொடுத்து h of t கேட்டாங்கன்னா இன்வர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, that's all. Then the impulse response of LTI system is given by h of t equal to e⁻t u of t. Determine the transfer function. அதேதான்
அப்ப h of t க்கு என்ன பண்ணும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் so already you know e power minus t u of t ஓட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் என்னது 1 by s plus 1 that's all so h of s equal to 1 by s plus 1 is the answer okay then the next one is the system function h of s equal to 4 minus 3 by s plus 2 find the impulse response okay so இது வந்து ஒரு Anna University 2 mark question இதுக்கு இப்போ என்ன பண்ணோம் just you take inverse Laplace transform okay inverse எடுங்க அப்ப h of s ல 2 term இருக்கு first term வெறும் constant so எந்த சிக்னலோட Laplace transform வந்து constant 1 del of t அப்ப 4 க்கு வந்து நம்ம inverse எடுத்தோம் அப்படினா இங்க பாருங்க 4 the number 4 க்கு inverse Laplace transform எடுத்தோம் அப்படினா 4 into del of t அடுத்து 3 by s plus 2 3 அப்படியே வச்சுக்கணும் 1 by s plus 2 க்கு inverse Laplace transform வந்து e power minus 2t u of t. So the answer h of t equal to 4 into del of t minus 3 into e power minus 2t u of t. Correct? So C is the answer. Then is the system h of t equal to e power minus 2t u of t minus 1 stable. Stable அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் அப்ப இந்த சிக்னல் என்ன பண்ணும் இன்டகிரேட் பண்ணும் அப்ப இன்டகிரேட் பண்றோம் here u of t minus 1 ஓட மல்டிப்ளை இருக்கு அப்ப இன்டகிரேஷனோட லிமிட் என்னது 1 to infinity so இதே மாதிரி நீங்க இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா e power minus 2 divided by 2 so கால்சில போடுங்க இதுவும் என்னது ஒரு ஃபைனைட் ஆன்சர் தான் அதனால the system is said to be stable கரெக்ட்டா so இன்டகிரேட் பண்ணுங்க ஆன்சர் வந்து ஃபைனைட்டா வந்தா ஸ்டேபிள் இல்லனா ஸ்டேபிள் இல்ல இப்போ அடுத்து இந்த சிஸ்டம் பாருங்க h of t equal to t into e power minus t u of t இது ஸ்டேபிளா e power minus t u of t ஸ்டேபிள் அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இங்க t மல்டிப்ளை இருக்கு tங்கிறது என்னது லீனியர்லி growing சிக்னல் இப்போ இது வந்து ஸ்டேபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் அதே மாதிரி இன்டகிரேஷன் minus infinity to infinity t into e power minus t u of t then u of t வந்தாலே என்ன மீனிங் இன்டகிரேஷனோட லிமிட்டை 0 to infinity மாத்தினோம் then integration 0 to infinity t into e power இதை வந்து இப்போ udv மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க ஸோ சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து the answer is 1 okay so that's why the system is said to be Bibo stable okay இதுவும் வந்து stable system தான் then the next one is the system h of t equal to 1 by rc e power minus t by rc u of t இது ஸ்டேபிளான்னு கேட்டுக்காங்க இங்க 1 by rcங்கிறது கான்ஸ்டன்ட் ஓகே ஸோ இதுவும் ஸ்டேபிள் தான் ஓகே ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் இன்டகிரேட்டட் பாருங்க இன்டகிரேட் பண்ணிக்கோ இங்க வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேலை 1 by rcன்னு இருக்கு அவ்வளவுதான் 1 by rc வெளியே எடுத்துருங்க இன்டகிரேஷன் 0 to infinity இப்போ இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we can get the answer is 1 so the system is said to be stable then what is the step response if the impulse response of the system is h of t ஒரு சிஸ்டமோட impulse response h of t அப்படின்னா அதோட ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கான ஃபார்முலா இது so the step response s of t equal to integration minus infinity to t h of tau into d tau impulse response minus infinity to t integrate பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஓகே ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் impulse response கூட step response கூட calculate பண்ணலாம் using this formula okay then what is mean by natural response okay natural response ங்கிறது என்ன அப்படின்னா the output produced by the system only due to initial condition okay இப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து நமக்கு என்ன இருக்கலாம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்ப அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே வந்து அந்த சிஸ்டம் என்ன பண்ணிக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இன்புட்டை ரிமூவ் பண்ணா கூட அதுல ஸ்டோர் ஆன வேல்யூ உடனே நமக்கு சடனா வந்து 0 ஆகாது ஓகே ஸ்லோவா தான் அதுல இருக்க வோல்டேஜோ கரண்டோ லைக் அ கெப்பாசிட்டர் இண்டக்டர் மாதிரி ஸ்லோவா தான் ரெடியூஸ் ஆகும் ஸோ அதுதான் அதனால வர அந்த அவுட்புட் தான் we are calling it as a natural response okay the output produced by the system only due to initial condition அதான் ப்ரீவியஸா அதுல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ டிபெண்ட் பண்ணி அவுட்புட் வருது then what is mean by forced response so forced responseங்கிறது நம்ம ஒரு சிஸ்டமுக்கு இன்புட் கொடுக்குறோம் எக்ஸ்டர்னலா ஒரு இன்புட் கொடுக்கும் போது வர அவுட்புட்க்கு பேரு தான் forced response okay so the output produced by the system only due to input the external input okay அந்த சிஸ்டம்ல இருக்க இனிஷியல் கண்டிஷன்ஸ்னால வரது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஓகே
நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் இன்புட்னால வர அவுட்புட்க்கு பேர் தான் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஓகே, அடுத்து வாட் இஸ் மீன் பை கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்? ஸோ கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அண்ட் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அப்ப என்ன மீனிங்? ஒரு சிஸ்டமோட அவுட்புட் வந்து அந்த சிஸ்டம்ல ப்ரீவியஸா ஸ்டோர் ஆயிருக்க இனிஷியல் வேல்யூஸை வச்சும் வரும், நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற இன்புட்டையும் அது ப்ராசஸ் பண்ணி வரும். ஸோ தட்ஸ் வை the output produced by the system due to initial condition as well as input. Okay, அப்ப complete response is nothing but natural response plus forced response. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறதா complete response of the system. Next, which one is called zero input response? நேம்லயே இருக்கு zero input response. அப்ப zero input response னா output. So ஒரு சிஸ்டமோட output when input is zero. அப்ப அது என்னது? It is called as a natural response. இப்ப natural response பார்த்தோம். natural response என்ன? நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற இன்புட்னால வர அவுட்புட் கிடையாது, உள்ள டிஃபால்ட்டா இருக்க இனிஷியல் கண்டிஷன்ஸ்னால வருது. ஸோ the natural response is called as zero input response. கரெக்டா? Then the LTI CT system is represented by difference equation, differential equation, both A and B. ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ லெக்சர் வீடியோஸ்ல வந்து இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, டி ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் டி டிவைட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டி டிவைட் பை டிடி. ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு தான் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம்க்கு. ஓகே, தென் வாட் ஆர் தி பிளாக்ஸ் யூஸ்டு இன் த ரியலைசேஷன் ஆஃப் எல்டிஐ சிடி சிஸ்டம்? ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் நம்ம பிளாக் டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணணும், பிசிக்கலா நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பிளாக்ஸ் வேணும்? ஆடர், ஸ்கேலார் மல்டிப்ளையர், இன்டகிரேட்டர், ஆல் ஆஃப் தி அபவ். அப்ப ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் த ஆன்சர். எல்லாமே வேணும். ஆடர் இருக்கணும், ஸ்கேலார் மல்டிப்ளையர் பிளாக், இன்டகிரேட்டர் பிளாக். ஓகே, ஸோ இந்த ரியலைசேஷன் ப்ராப்ளம் தட் இஸ் டைரக்ட் ஃபார்ம் 1, 2, கேஸ்கேட், பேரலல் எல்லா ப்ராப்ளம்ஸுமே நம்ம லெக்சர் வீடியோஸ்ல சால்வ் பண்ணிக்கோ வித் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட. யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, then why integrator block is used instead of differentiator in the realization of LTI CT system? இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நம்ம லெக்சர் வீடியோஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ரியலைஸ் ஒரு சிஸ்டம் ரியலைஸ் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட்டர் மேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இன்டகிரேட்டர் பிளாக் தட் இஸ் 1/s பிளாக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது ஏன் அப்படின்னா இன்டகிரேட்டர் ரெடியூசஸ் த நாய்ஸ். ஓகே, டிஃபரன்ஷியேட்டர் வந்து நாய்ஸை ஆம்பிளிஃபை பண்ணும், அதனால நம்ம டிஃபரன்ஷியேட்டர் ரியலைசேஷன்ல யூஸ் பண்ண மாட்டோம், இன்டகிரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். தென் வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் when compared to டைரக்ட் ஃபார்ம் 1? ஓகே, இப்போ ரியலைசேஷன்ல 4 மெத்தட்ஸ் இருக்கு. டைரக்ட் ஃபார்ம் 1, 2, கேஸ்கேட், பேரலல். அதுல நம்ம டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் தான் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இன் டைரக்ட் ஃபார்ம் 2 ரியலைசேஷன் the number of integrator used வந்து reduce ஆகும். ஓகே, அந்த 1/s block வந்து நம்ம டைரக்ட் ஃபார்ம் 1ல 4 பிளாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே ப்ராப்ளம்க்கு டைரக்ட் ஃபார்ம் 2ல நம்ம பண்றதுக்கு 2 integrators என்ன. ஓகே, so this is the advantage of direct form 2 realization. Then the next question, a certain continuous time linear invariant system is described by the equation. Determine the impulse response. இப்போ வந்து நமக்கு ஹெச் ஆஃப் டி கொடுத்து ஹெச் ஆஃப் எஸ் இல்ல ஹெச் ஆஃப் எஸ் கொடுத்து ஹெச் ஆஃப் டி பார்த்தோம். இங்க வந்து நம்ம சிஸ்டமோட ஒரு ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஓகே, ஸோ இது வந்து அனாலிசிஸ் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம் இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். ஓகே, இது வந்து சின்ன கொஷின்னால இது ஒரு 2 மார்க். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எல்டிஐ சிஸ்டம் வேர் எக்ஸ் ஆஃப் டி இஸ் த இன்புட், ஒய் ஆஃப் டி இஸ் த அவுட்புட். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஓகே, இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணும். அப்போ வாட் இஸ் த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் dy of t divided by dt? ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதுக்கு ஆன்சர் வந்து s into y of s. ஓகே, பிளஸ் 5 into what is the Laplace transform of y of t na y of s, which is equal to Laplace transform of x of t a capital X of s னு மென்ஷன் பண்ணோம். ஓகே, then இந்த லெஃப்ட் சைடு ரெண்டு டேர்ம்லயும் y of s காமனா இருக்கு. So y of s காமன் எடுத்துட்டோம்னா s plus 5 equal to x of s. So y of s divided by x of s is equal to 1 by s plus 5. So the ratio
output, the Laplace transform of output divided by the Laplace transform of input is call it as a transfer function. Okay, அப்ப transfer function இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப transfer functionல இருந்து நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? You just take inverse Laplace transform. So 1 by s plus 5 க்கு inverse Laplace transform எடுத்தோம் அப்படின்னா what is the answer? E power minus 5t u of t. So the answer is e power minus 5t u of t. Okay, so இந்த மாதிரி தான் இந்த differentiation. Okay, so இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய பிக் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, பெரிய ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்றது எல்லாமே நம்ம லெக்சர் வீடியோஸ்ல இருக்கு. நான் வந்து லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். You just use it. Okay, then LTI system is said to be causal if all poles of the system function lie on the left half of the ROC. It's a correct or not? ஒரு சிஸ்டம் வந்து காசல் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா இதோட போல்ஸ்னா என்னது? நம்மளோட டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் பாலினாமியலோட ரூட்டுக்கு பேர் தான் போல். இப்ப எங்க h of s equal to 1 by s plus 5 இதுதான் டினாமினேட்டர் பாலினாமியல். இதோட ரூட் என்ன? -5. கரெக்டா? அப்ப -5 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். சோ இதுதான் போல். இப்போ ஒரு சிஸ்டம் காசலா இருக்கணும் அப்படின்னா எல்லா போல்ஸுமே லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த எஸ் பிளேன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ், இட்ஸ் அ ட்ரூ. ஓகே, இஃப் ஆல் போல்ஸ் ஆர் லொகேட்டட் இன் த லெஃப்ட் ஹாஃப் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி த காசல் சிஸ்டம். நெக்ஸ்ட், a system is said to be stable if and only if the ROC of its function includes real of s is equal to 0, that is j omega axis. ஓகே, ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னா அதோட ஆர்ஓசில கண்டிப்பா இந்த ஜே ஒமேகா ஆக்சிஸ் இன்க்ளூட் ஆயிருக்கணும். இதுதான் ஜே ஒமேகா ஆக்சிஸ். ஓகே, இந்த ஒய் ஆக்சிஸ் தான் ஜே ஒமேகா, இது வந்து சிக்மா ரியல் ஆக்சிஸ். ஸோ ஆர்ஓசில வந்து இந்த ஜே ஒமேகா ஆக்சிஸ் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆர்ஓசியோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். கரெக்டா? Then the next question, a system will be causal and stable if and only if all poles lie on a left side of j omega or left half of s plane. The true or false are true. Okay, ஒரு சிஸ்டம் causal stable ரெண்டுமாவே இருக்கணும்னா இப்ப காசலுக்கு பார்த்தோம், காசலுக்கு எல்லா போல்ஸும் லெஃப்ட் சைடு இருக்கணும். ஸ்டேபிளுக்கு வந்து j omega axis இன்க்ளூட் ஆயிருக்கணும். அப்ப causal and stable அப்படின்னா எல்லா போல்ஸும் லெஃப்ட் சைடு and j omega axisம் வந்திருக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரூ. கரெக்டா? ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வச்சு எப்படி நம்ம ஒரு சிஸ்டம் தட் இஸ் காசலா நான் காசலா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி சிஸ்டம் ஸ்டேபிளா காசலான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். தென் த ரியலைசேஷன்ல இருந்து சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ thanks for subscribing my channel and please press the bell notification button, then only you can get notification once I am posting the video. Okay, so நீங்க இந்த ஃபுல்லா லெக்சர் வீடியோஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணோம், இதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நீங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல 3 பிளேலிஸ்ட் இருக்கு. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ங்கிற பிளேலிஸ்ட் வந்து லெக்சர் வீடியோஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூங்கிறது த எம்சிக்யூ வீடியோ இன் இங்கிலீஷ். அடுத்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து the same video available in தமிழ். ஓகே, ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். You just use it. Okay, so thank you. We will meet in the next video.